துரியத்தில் அமர்ந்து கொண்டு முழு இயற்கையை சற்று நினைவு கூர்கிறோம். எல்லையற்றதாகிய சிவம் சுத்தவெளி, எல்லைக்கு உட்பட்ட சக்தி பிரபஞ்சம், பிரபஞ்சத்திலே திணிவு பெற்ற சக்தியான கோள்கள், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள், அதிலே ஒன்றான நமது பூமி, பூமியிலே சிவத்தினுடைய உணர்வு ஜீவ இனங்களாக, மனிதனிடம் சிவம் மனமுமாக, எண்ணங்களோடு கூடிய மனமுமாக அமைந்திருப்பதை ஒரு சேர மனவிரிவு கொண்டு அறிகிறோம். ஆதியில் சிவம் ட்ரூத், எழுச்சியில் சக்தி எனர்ஜி, திணிவில் பொருள் மாஸ், உணர்வில் ஜீவன் கான்சியஸ்னஸ். ட்ரூத், எனர்ஜி, மாஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். மெய்ப்பொருள், சக்தி, பொருள், ஜீவன். இத்தனையும் ஒரு சேர பார்க்கின்ற போது இதைத்தான் தெய்வம் என்று கூறுகிறோம். தெய்வம் என்பது தனித்த ஒன்றல்ல. திஸ் டோட்டாலிட்டினஸ் இஸ் காட். திஸ் டோட்டாலிட்டினஸ் ஆஃப் நேச்சர் இஸ் காட். இயற்கையினுடைய இந்த முழு தன்மையே தெய்வமாகும். காட்லினஸ். துரியாதீத தவத்திலே ஆழ்ந்து தவம் இயற்றி முடிந்த பிறகு சிறிது நேரம் என்ன காட்சிகள் கண்டோ, ஒவ்வொரு நிலையிலும் அதனதன் தன்மைகள் என்ன, ஒவ்வொரு நிலைகளும் காணுகின்ற வேறு வேறு தன்மைகள் எதை மூலமாக கொண்டது, அந்த மூலத்திலே உள்ளார்ந்திருக்கிற தன்மை என்ன, அது எவ்வாறு எழுச்சி பெற்றது, எழுச்சி பெற்ற போது அதனுடைய தரமாற்றம் என்ன, எழுச்சி பெற்ற சக்தி திணிவு பெற்ற போது அதனுடைய தரங்கள் என்ன, பஞ்சபூதங்களாக. மேலும் உணர்வு நிலையில் ஓரறிவு முதல் ஐயறிவு விளங்கினம் வரைக்கும் அங்கு அதனுடைய உணர்வுகள், தரமாற்ற உணர்வுகள் என்ன, இறுதியிலே மனிதனாக வெளிப்பட்ட போது மனிதனிடம் அதனுடைய எழுச்சி என்ன, உயர்வு என்ன, முதிர்ச்சி என்ன என்றெல்லாம் இயற்கை தோற்ற ரகசியங்களை பற்றியெல்லாம் தவம் முடிந்த பிறகு சிறிது நேரம் பல கோணங்களில் சிந்தனை செய்தோமையானால் ஒரு உண்மை புலப்படும். இந்த முழு தன்மையோடு கூடிய ஒன்றே தெய்வமாகவும் அதுவே நானுமாகவும் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அவன் நீ ஒன்றாய், அவன் என்று சொல்லுகிற போது த டோட்டாலிட்டினஸ் ஆஃப் நேச்சர், நான் என்று சொல்கிற போது த ஃப்ராக்ஷனல் ஸ்டேட் ஆஃப் த டோட்டாலிட்டி, போத் ஆர் ஒன் அண்ட் சேம். அந்த முழுமையாக இருக்கிற சிவமே இங்கு எண்ணத்தில் பின்னமாக நானாக இருக்கிறது. அவன் நான் ஒன்று என்று நான் அறிகின்ற போது நான் முழுமை அடைகிறேன், முக்தி அடைகிறேன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு, அது முழுமை, முக்தி. ஒவ்வொரு தவத்தின் போதும், தவ முடிவிலோ தவ தொடக்கத்திலோ சிந்தனையோடு கூடிய தவமாக அமையுமானால் அந்த சிந்தனையே தவமாக, தவமே சிந்தனையாக அமைகின்ற போதுதான் நமது அறிவு முழுமையடைகிறது. அறிவின் முழுமை என்பது நான் வேறு அவன் வேறு அல்ல என்று உணர்வதாகும். அறிவின் முழுமை என்பது நானே எங்கும் வியாபி, நானே எல்லாமாகவும் ஆத்மஸ்வரூபமாக அமைகிறேன். நான் ஆத்மஸ்வரூபி, என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை.
பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. இதுதான் உச்சம். அறிவனுடைய உச்சம் என்பது நான் என்பது எல்லைக்கு உட்பட்டதல்ல. நான் ஆத்மஸ்வரூபி, எங்கும் வியாபித்து எல்லாமாகவும் இருக்கிற ஆத்மன். நான் ஆத்மஸ்வரூபி, என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. நல்ல கவனிக்க, என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. ஸோ ஐ மீன்ஸ் an undisturbed soul. நான் என்பது பாதிப்புக்கு உட்படாத ஒரு ஆத்மஸ்வரூபம். பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. பாதிப்பு என்பது மனதினுடைய சிதறல். மனம் ஓர்மை நிலை அடைகின்ற போது நான் ஆத்மஸ்வரூபி என்றும் பாதிப்பு இல்லை என்றும் அறியலாம். ஆனால் மனம் எண்ணங்களாக சிதறுகின்ற போது நான் வேறு, எல்லாம் வேறு 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 வேறாக அமைகின்ற போது பாதிப்புகள் உண்டு. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் ஆழ்ந்திருக்கின்ற போது only I exist, nothing else. நான் மட்டுமே, மற்றொன்றும் இல்லை. பிரிதொன்று இல்லாத காரணத்தினால் எனக்கு பாதிப்பு இல்லை. I am an undisturbed soul and undisturbed mind. இதை அடிக்கடி நினைவு கூறி எனக்கு ஒரு குறையும் இல்லை, குறையேதும் இல்லை. சூழ்நிலைகளில் குறைகள் இருக்கலாம், அது மனதிலே எழக்கூடிய ஒரு பிரமை, ஒரு மாயை. ஆனால் நான் என்கிற வஸ்து குறையற்றது. நான் என்கிற வஸ்து நிறைவாகவே இருக்கிறது. நான் என்கிற வஸ்து ஒரு பேரானந்தம். எந்த சுகத்தை நான் புறத்தே தேடுகின்றோமோ, எந்த சுகத்திற்காக அல்லல் படுகின்றோமோ, எந்த அமைதிக்காக போராடுகின்றோமோ, அந்த அமைதியும் அந்த சுகமும் என்னுள் நானாகவே இருக்கிறது. ஐனஸ் இஸ் பிளிஸ்ஃபுல்னஸ், ஐனஸ் இஸ் ஹைனஸ், ஐனஸ் இஸ் ஹோல்னஸ், ஐனஸ் இஸ் ஹோலினஸ் டூ. எது நான் என்கிற வஸ்துவோ அதுவே முழுமையாகவும், அதுவே புனிதமாகவும், அதுவே பேரானந்தமாகவும். இதுதான் பேரறிவு, இதுதான் முற்றறிவு. ஆறாவது அறிவிலே முழுமை என்பது, முற்றறிவு என்பது இந்த உண்மையை உணர்ந்து தெளிவு பெறுவது. இந்த தெளிவான அறிவு கிட்டுமானால் இந்த உலகத்தில் ஒரு குறையும் இல்லை, ஒரு சங்கடமும் இல்லை. இந்த இயற்கை மிக இனிமையானது என்று புரிந்து கொள்ள முடியும். இந்த இயற்கையில் வெளிப்பட்டிருக்கின்ற அணு முதல் அண்டமீறாக காணுகின்ற அனைத்து தோற்றங்களும் மிக மிக இனிமையானது என்று அறிய முடியும். எப்போது தன்னுள்ளே தன்னையே ஆனந்தமாக உணர்ந்தவர்களுக்கு. ஆனால் விளக்கமாக யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு விஞ்ஞானத்தின் துணை கொண்டு இன்றைக்கு உலகில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். இதுகாரம் அனைத்து மகான்களும் உண்மையை உணர்ந்தவர்கள். ஆனால் அருள் தந்தவர்கள் மட்டுமே இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த மிக எளிமையான உண்மையை விஞ்ஞானத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள். இன்று விஞ்ஞானம் ஏற்புக்குரியது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஏற்றிருக்கிற இந்த கலை, மனவளக்கலை, ஏதோ சிறிது நேரம் அல்லது பொழுதுபோக்காக செய்வதல்ல. முழு விருப்பத்தோடு, வைராக்கியத்தோடு, இதற்கு என்று நீண்ட நேரம் செலவழித்து தவமாற்றி இயற்கை தத்துவ விளக்கங்களையும் வாழ்க்கை தத்துவ விளக்கங்களையும் சுயத்திலே சிந்தனைக்கு எடுத்து
சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லியிருக்காங்க. குரு முதலே சொல்லிட்டார், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இங்கு சுயம் முக்கியம், குரு அல்ல. குரு முக்கியமே அல்ல. குரு என்பவர் ஒரு வழிகாட்டி மட்டுமே. அந்த வழியிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும்? நாம தான் செல்லணும். அவர் வெறும் வழிகாட்டி, ஜஸ்ட் எ கைட். சுயம் சுயம் விழிக்க வேண்டும், சுயம் தன்னுடைய சுய வழியில் செல்ல வேண்டும், சுயமாக சிந்திக்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும். இந்த சபையிலே அறிஞர் பெருமக்கள் பலர் அமர்ந்திருக்கின்றீர்கள். அருள்நிதியர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், பொறுப்பாசிரியர்கள், பிரம்மஞானிகள், நீங்கள் எல்லோரும் சிந்தனைவாதிகள், அறிஞர் பெருமக்கள். ஆழமாக சிந்திக்க வேண்டும். இது எதையும் ஒரு தனிப்பட்ட தத்துவத்தை சார்ந்ததல்ல, இது சுய தத்துவம், செல்ஃப் ட்ரூத்ஃபுல்னஸ். இதை உணர்வதற்கு நாம் தான் செல்லணும் உள்ள. கடினமா என்று கேட்டீர்களே, ஆனால் கடினமே அல்ல. யோகம் என்பது, யோகம் என்ற சொல்லுக்கு நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். நான் குண்டலினி யோகம் பயில்கிறேன் என்று சொல்லுகிறோம் பலரிடம். யோகம் என்றால் என்ன? யோகம் என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று இனிமை, மற்றொன்று இணைதல், ஹார்மனி அண்ட் கம்யூனியன். யோகா என்றால் ஒன்று இனிமை, மற்றொன்று இணைதல். இனிமையாக வாழ்வதற்கு இந்த இல்லற வாழ்க்கையில், இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் இனிமையாக வாழ்வதற்கு என்னென்ன பயிற்சிகளும் விளக்கங்களும் வேண்டுமோ அதை யோகா தருகிறது. ஒன்று. இன்னொன்று இணைதல். எது எதனோடு இணைதல்? புறமணம் ஆழ்மனதோடு இணைதல், அல்லது புறமணமாக இயங்கி நான் என்ற ஒரு எண்ணத்தை உடைய இருக்குது. அந்த எண்ணமா நானானது ஆழ்மனம் என்ற சிவத்தோடு இணைதல், கம்யூனியன் வித் காட். இந்த நான் புறமணமாக இயங்குகிற இந்த நான் ஆழ்மனமாக அடக்கத்தில் இருக்கிற இறைவனோடு தன்னை இணைத்து கொள்ளுதல், இணைதல். அதான் யோகம். இப்போ நாம் யோகா பயில்கிறோம் என்றால் எப்படி இனிமை காத்து வாழ்வது, குடும்பத்தில் அமைதி காத்து வாழ்வது, சமுதாயத்தில் எப்படி அமைதி காப்பது, அதற்குரிய பயிற்சிகளும் விளக்கங்களும். எந்த அவசியத்திற்காக இந்த ஆன்மா உடலை எடுத்துக்கொண்டதோ, அதாவது இறைநிலையோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுதல், அதற்கு என்னென்ன பயிற்சிகள் வேண்டுமோ விளக்கங்கள் வேண்டுமோ அத்தனையும் இணைத்து தருவது மனவளக்கலை. அப்போது நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளணும், இந்த கலையை நாம் இன்னும் ஆர்வமாக ஆழமாக எவ்வாறு பயில்வது, சிந்திப்பது, தெளிவு பெறுவது. ஏன்னா இன்றைய உலகம் மணி ஓரியன்ட் வேர்ல்டு, மணி ஓரியன்ட் லைஃப். நம்முடைய வாழ்க்கை என்பது காலங்காலமாக பொருளை மையமாக கொண்டு, பணத்தை மையமாக கொண்டு சுழன்று வரக்கூடிய ஒரு செக்குமாடு வாழ்க்கை. நல்லா பாருங்கள், சிறு வயதிலிருந்து நமக்கு போதிக்கப்பட்டது என்ன? நமது பெற்றோர்கள் என்ன போதித்தார்கள்? நல்லா படிக்க வேண்டும், பொருள் பல ஈட்ட வேண்டும். அந்த ஒரு போதனை ஆழமாக பதிந்து விட்ட காரணத்தினாலே இதை மணி ஓரியன்ட் லைஃப் என்று சொல்லுவோம். எப்போது பார்த்தாலும் நம்முடைய சிந்தனை பொருள் ஈட்டுகின்ற வகையிலேயே இருக்கிறது. இன்னொரு புறத்தை நாம் மறந்துட்டோம். என்ன அவசியத்திற்காக பிறந்தோம்? வாட் இஸ் த காஸ் ஆஃப் அவர் பர்த்? இந்த பிறப்புடைய அவசியம் என்ன, காரணம் என்ன, எதற்காக தெரியல. அது வள்ளுவர் அப்போவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை சிந்தித்தார்கள். பிறப்பு எனும் பேதமை நீங்க, சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்பது ஒரு பேதமை. எதற்காக இத்தனை பிறப்பு? நான் மட்டுமல்ல, எத்தனையோ ஜீவ இனங்கள், கொசு முதல் யானை வரைக்கும். இந்த இயற்கை தோற்றத்தில் கொசுனுடைய அவசியம் என்ன? அடர்ந்த காடுகளில் விலங்குகளுடைய அவசியம் என்ன? ஏன் இத்தனை நட்சத்திரங்கள்? எண்ணி பாருங்க. இயற்கையினுடைய வெளிப்பாடுகளுடைய ரகசியம் பிறப்பின் பேதமை. பிறப்பு என்றால் தோற்றம், பிறப்பு எனும் பேதமை. அதை அறிய வேண்டுமானால் சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. இறைவனை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு கருத்து. அப்போ இறைநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில்
நம்முடைய இறை வழிபாடு அமைந்திருக்கிறதா? இதையெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த 2 நாட்கள் எடுத்துக்கொள்வோம். இங்கு இந்த 2 நாட்கள் இந்த சிறப்பு யோக வாழ்வு பயிற்சி என்று வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே இது பயிற்சி அல்ல, இது ஒரு சத்சங்கம், ஒரு சிந்தனை தூண்டல். உங்களுக்குள்ளாகவே உறங்கி கிடக்கின்ற ஆழமான அறிவை சிந்தனையின் மூலமாக தூண்டி அதை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறு முயற்சி. கொஞ்சம் வித்தியாசமாக பல முரண்பட்ட கருத்துக்கள் உங்களை வந்து சேரும், உங்களோடு மோதும். ஆனால் முரண்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, மாறாக அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்தினுடைய ஆழத்தை நீங்கள் நுணுகி பார்ப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் மனதிலே சில மாற்றங்கள் நிகழும். இதுவரைக்கும் ஒரே கோணத்தில் சென்று விட்டோம். ஆனால் இப்போது பல கோணங்களில் தாக்குதல்கள் நமது வாழ்வை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, அரசியலை பற்றி, மதத்தை பற்றி, இலக்கியங்களை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி பல கோணங்களில் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அப்படி சிந்திக்க போன்றுதான் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வு என்ன, அறிந்து கொண்டது என்ன, அறியப்படாமல் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் அறிய முடியும். குறைந்தபட்சம் அத்தகைய அறிவை பெற்றாலே நாம் அறிஞர்கள் தான். அந்த வகையில் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதாத்ரி அவர் ஏதோ ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு முழுமையான ஞானி, மெய்ஞானி, ஒரு முழுமையான விஞ்ஞானியும் கூட. மட்டுமல்ல, ஒரு முழுமையான குடும்பஸ்தர். 2 மனைவிக்கு கணவனாக வாழ்ந்தவர். ஏழையாக பிறந்து கடினமாக உழைத்து பொருள்பலை ஈட்டி பிறகு ஒன்றுமில்லாத போண்டியாகி, ஆனால் ஆன்மீகத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக, கோடீஸ்வரனாக, எத்தனையோ லட்சம் மக்களுக்கு அறிவை கொடுத்து நல்வழி காட்டிய ஒரு மாபெரும் மகான். அவரை நாம் குருவாக அடைந்திருப்பதே பெரும் பாக்கியம். ஆனாலும் குருவாக அடைந்ததனால் மட்டும் நாம் பாக்கியவான்களாக முடியாது. அவர் என்ன வழியை காட்டுகிறாரோ, எந்த சிந்தனையை கொடுக்கின்றார்களோ, அது நமது வழியாக, நமது சிந்தனையாக என்று மாறுகிறதோ அன்றுதான் இந்த குருவை நான் அடைந்ததனுடைய பாக்கியத்தை, பயனை பெறுகிறேன் என்கிற ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த நிலைக்கு நாம் உயர்வதற்காகத்தான் இந்த குமரி முனையிலே அவர்கள் கூறியது போல, பேராசிரியர் அவர்கள் கூறியது போல, இங்கு முக்கடல்கள் மட்டும் சங்கமமாகவில்லை, பல அறிஞர் மக்கள் பெருமக்கள் சங்கமமான ஒரு புண்ணிய பூமி. ஆகவே இந்த இடம் ஆன்மீக சிந்தனைக்கு உன்னதமான இடம். அதை இந்த 2 நாட்களில் நிச்சயமாக நீங்கள் உள்ளுணர்வாக பெற முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் கூறியது போல உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் விட்டு விடுங்க. அங்கிருந்து வந்தாச்சு, அங்கே என்ன நடந்து, இங்கே நாம் என்ன நினச்சி என்ன பயன்? அங்கு இருக்கும்போது அதை பற்றி சிந்திப்போம். இங்கு இருக்கும்போது பி ஹியர், பி பிரசன்ட், டோன்ட் மூவ். எங்கும் செல்லாமல் இங்கேயே இருங்கள், நீங்களாக இருங்கள். அவர்கள் கூறியது போல குடும்பத்தை மறந்து விடுங்கள், தொழிலை மறந்து விடுங்கள், எல்லாவற்றையும் மறந்து சுயமாகிய நீங்கள் இங்கு இருங்கள். நீங்கள் சுயமாக இருக்கின்ற போது பல அற்புத செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், வாங்கி கொடுக்கப்படும். அங்கிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறது, அது வாங்கி கொடுக்கப்படும். வாங்கி கொடுக்கின்ற போது நீங்கள் வாங்க தயாராக இருந்தீர்களே ஆனால் அப்போ நீங்கள் எங்கோ செல்கிறீர்கள். யூ ஆர் growing, you are growing towards the totality, to the perfection. You have to grow. We are here to grow. நாம் இங்கு இருப்பது, சிந்திப்பது, செயல்படுவது எல்லாமே ஒரு ப்ராசஸ், ஒரு வளர்ச்சி. எதை நோக்கி? ஒரு முதிர்ச்சியை நோக்கி. வித்து விதைக்கப்பட்டது எதற்காக? முளைப்பதற்காக. எதற்காக முளை? வளர்வதற்காக. எதற்காக வளர்ச்சி? பயன் கொடுப்பதற்காக, முதிர்வதற்காக. அதே போல நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். முதிர்ச்சியினுடைய முடிவு என்ன? உதிர்தல்.
அங்கு காய் முதிர்கிறது, கனியாக உதிர்கிறது, பூக்கிறது, உதிர்கிறது. இறுதி என்ன? உதிர்தல். உதிர்தல் என்றால் மரணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். உதிர்தல் என்றால் நான் எனது என்கிற முனைப்பு அற்ற இடம். முதிர்தல், முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சிக்காக, முழுமைக்காக நாம் ஒரு பயணம் எடுத்துருக்கோம். இந்த பயணம் எப்படி இருக்கணும்? இட்ஸ் கோஸ். எங்கு நிற்கக்கூடாது. பயணம். பயணத்தில் நின்று விட்டால் போச்சு. போய்கொண்டே இருக்கணும். இட்ஸ் க்ரோயிங். எது வரைக்கும்? அந்த உதிர்தல் நடைபெறுவது வரை. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசில் ஒரு உதிர்வு. நான் எனது என்னும் அகங்காரம் இங்கே விழுகிறது. என்னால் எதுவும் சாத்தியமில்லை. ஏதோ ஒன்று என்னுள் இருந்து கொண்டு, என் புறத்தே இருந்து கொண்டு என்னை ஆக்கி, ஊக்கி, இயக்கி ரட்சித்து கொண்டிருக்கிறது. நான் என்று ஒன்று இல்லை. அதான் முதிர்ச்சி, அதுதான் உதிர்தல். அந்த உறுதல் நடைபெறுகிற வரைக்கும் நம்முடைய பயணம் என்ன ஆகக்கூடாது? தடைப்படக்கூடாது. எங்கு தடைப்படுகிறது? பொருள். பொருள் இன்னும் எவ்வளவு ஈட்டலாம்? புதிய திட்டம் என்ன? புதிய திட்டம் என்ன? அது எப்படி செயல்படுத்துவது? அது மாதிரி தேவையில்லாத மிகப்பெரிய திட்டங்கள், மிகப்பெரிய செயல்பாடுகள், அதிலிருந்தெல்லாம் மனசு கொஞ்சம் விடுபட்டு பிறந்து வந்திருக்கிறோம், உடல் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த உடலுக்கு பல துன்பங்கள் உண்டு. இந்த உடலுக்கு சில உறவுகள் உண்டு, மனைவி மக்கள். இந்த உடலுக்காகவும் அந்த உறவுகளுக்காகவும் நான் செய்ய வேண்டிய கடமைகளுக்காக தொழில் ஈட்டுகிறேன். அது மிகப்பெரிய திட்டம் இல்லை, மிகப்பெரிய நிபந்தனைகள் இல்லை என்று ஒரு எளிய அணுகுமுறையில் வாழ்ந்தமையானால் கால அவகாசம் நிரம்ப கிட்டும். இப்போ நிறைய பேர் சொல்வது நேரம் இல்லை, கால அவகாசம் நிரம்ப கிட்டும். அந்த நிரம்பிய காலத்தை சாதனைக்கு எடுத்துக்கொண்டு ஆன்ம சாதனை என்கிற பயணத்தில் நாம் சென்று கொண்டே இருந்தோமானால், அந்த செல்ல செல்ல, தட் இஸ் ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக முதிர்ச்சி வரும். முதிர்ச்சி வந்த க்ஷணத்தில் உதிர்தல் நடைபெறும். இதை நீங்கள் நினைவுக்கு வைத்துக்கொள்ளும். அதனால தான் திருப்பி திருப்பி வற்புறுத்தி சொல்கிறோம், மனவளக்கலை என்பது வெறும் உடற்பயிற்சி, காயக்கல்பா, ஒரு 20 நிமிடம் தியானம் அல்ல. உடற்பயிற்சி உடலுக்காக. உடல் ஒரு ஜடம், அந்த ஜடத்துக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆனால் மிக அற்புதமான எழுச்சி மனம், இறையினுடைய இறுதி எழுச்சி மனம். மகரிஷி சொல்வார், the peak of evolution is human mind. இந்த பரிணாமத்தினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு மனித மனம். ஆனால் அத்தகைய உச்சக்கட்ட வெளிப்பாடாகிய மனித மனம் முழுமை இன்னும் அடையவில்லை. அது எழுச்சி பெற்றதே முழுமைக்காக. ஆனால் அந்த முழுமையை நோக்கிய பயணத்தில் ஒரு மிகப்பெரிய தடை, மயக்கம், இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை, பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி. இதை முதல்ல புரிந்து கொண்டு அந்த விடுதலை பெறுவதற்காக ஒரு முயற்சி. போதும், எனக்கு போதும், தேவையான அளவுக்கு வருது, வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு, என்னிடம் இல்லாதது என்ன? அமைதி, சுகம். அது எங்கே பெற முடியும்? சிந்தனை. நான் முதலிலே சொல்லியது போல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வரும். ஆனால் எங்கு முரண்பாடு இருக்கிறதோ அந்த முரண்பாட்டில் ஆழமாக போனீங்கன்னா அது அடித்தளத்தில் ஒரு உடன்பாடு இருக்கும். ஒரு உதாரணமாக நீங்கள் அப்படியே இந்த நிலப்பகுதியில் பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு கிணறு, ஒரு 25 அடி ஆழத்தில் தண்ணீர், அங்கே ஒரு குட்டை, கொஞ்சம் தண்ணீர், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குளம், அந்த பக்கம் ஒரு பெரிய ஏரி, இங்கே வந்தால் கடல். வேறு வேறு தரத்தில் வேறு வேறு அளவில் நீர் நிலைகளை பார்க்கிறோம். அழுக்கு பிடிச்ச நீர் ஒரு பக்கம், தெளிந்த நீர் ஒரு பக்கம், உப்பு கரிக்கிற நீர் ஒரு பக்கம். ஆனால் பூமிக்கு அடியில் நீங்கள் நுணுக்கி 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 போனீங்கன்னா இந்த எல்லா நீர்நிலைகளும் அடியில் எப்படி இருக்குது? இணைந்து இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கிணற்று நீர், குளத்து நீர், குட்டை நீர், ஏரி நீர், கடல் நீர் தனித்தனியாக நிலைகளாக காட்சியளிக்கும். ஆனால் ஆழத்தில் இணைஞ்சிருக்கு. பூமிக்கு அடியில் எல்லா நீரும் இணைஞ்சிருக்கு. அப்போ வெளியில் முரண்பாடு, ஆழத்தில் உடன்பாடு.
இருக்கா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், முரண்பட்ட கருத்துக்களை முரண்பட்ட கருத்து என்று விலக்கி விடாதீர்கள். அதில் ஆழமாக சிந்தித்தீர்களானால் உங்களுக்கு உடன்பட்ட கருத்துக்கள் அதில் இருப்பதை பார்க்கலாம். அது உடன்பட்ட கருத்து என்று நீங்கள் எடுக்கும்போது தான் யோக வாழ்வுக்கு தயாராகிறீங்க. என்ன சொல்லும்? அமைதி தான் வேணும், துன்பம் இல்லாத. அப்போது இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வேண்டுவது அமைதி, அச்சமும் கவலையும் இல்லாத, அச்சமும் கவலையும் இல்லாத அமைதியும் ஆனந்தமும் தான் வேணும். அப்படியே வேண்டும் என்று சொல்லும் போதே அது இல்லை என்று பொருளாகுது. அமைதிதான் வேண்டும் என்று எண்ணினால் என்ன பொருள்? அமைதி இல்லை என்று ஆகுது. துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும் என்று சொல்கிற போதே துன்பத்துக்கு உட்பட்டு தான் வாழ்கிறோம் என்று ஆகிறது. ஆகினால் தானே வேண்டுதல் ஆகுது. அப்படியானா ஏன் அமைதியை இழந்தோம்? எங்கு இழந்தோம்? துன்பம் ஏன் நமக்கு மிகுதியாகுது? துன்பத்திற்கு என்ன காரணம்? அமைதி இழப்பிற்கும் துன்பத்திற்கும் என்ன காரணம் என்றால் மிக எளிதான காரணம். ஒவ்வொருவரும் தனக்கு துன்பம் வரக்கூடிய செயலை அறியாமலோ அலட்சியத்திலேயோ செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறார்கள். தனக்கும் துன்பத்தை தேடிக்கொண்டு பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு அறிந்தோ அறியாமலோ அலட்சியப்படுத்தியோ உணர்ச்சி வயப்பட்டோ தான் செய்கிற செயலினால் தனக்கும் துன்பத்தை தேடிக்கொண்டு பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு வாழுகிற ஒரு மயக்கம் காலங்காலமாக தொடர்ந்து வந்து போச்சு. ஆகையினால்தான் இன்று எல்லோருமே துன்பப்படுகிறோம். படித்தவனும் படிக்காதவனும், ஏழையும் பணக்காரனும், எல்லோரும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லாருக்குமே உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், நட்பில் பகை என்றெல்லாம் பலவிதமான துன்பங்களை பார்க்குறோம். இப்போ துன்பம் இல்லாத ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்வு வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றும் சிரமமே இல்லை. எளிய வழி, இன்றிலிருந்து துன்பம் தரும் செயலை செய்வதில்லை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை. எதையும் நாம் இழக்க வேண்டாம், தொழில் செய்யாமல் இருக்க வேண்டாம். ஆனால் மனதில் வச்சுக்கிறோம், இன்றிலிருந்து நான் துன்பம் தரும் செயலை செய்வதில்லை, எனக்கோ பிறருக்கோ. இதைத்தான் இசைப்பட வாழ்தல் என்றும். இன்னொன்று, மற்றவங்க அறியாமலேயே தவறு செய்து துன்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய, இதை ஈதல் என்று சொல்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு எவ்வளவோ பண்பாடுகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க, உயர்ந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்க, சான்றோன் ஆதல் எவ்வாறு என்று வழிகாட்டியிருக்கின்றார்கள். அத்தனையும் சொல்லி அவங்க கடைசியில் எல்லாத்தையும் சுருக்கி 2 தயவு. அவர் தயவு கூர்ந்து நம்மிடம் கேட்குறார், அந்த 2 பண்பாட்டை நீ பின்பற்றிக்கொள். நீங்களெல்லாம் என்னுடைய சீடர்கள், நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இந்த சமுதாயம் மகிழ்ந்து வாழ்வதற்கு நீ செயல்பட புரிய வேண்டும், அது உன்னுடைய கடமை. அதற்கு நீ 2 பண்பாடை பின்பற்றிக்கொள். தயவோடு கேட்குறார். 5 கேட்டார். சீடர்களாக நம்மில் பலர் அவரிடம் கடினமாக இருக்கிறது என்று முறையிட்ட போது 2 சுருக்கி கொண்டார்கள். எவ்வளோ அன்பு பார். 2 என்ன? இப்போ நீங்கள் சங்கல்பமாக நாம் சொன்னோம், யாருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை, மாறாக உதவி செய்வேன். அதுவும் இயன்ற அளவு, முடிந்த அளவு உதவி செய்யணும் என்பதற்காக கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டோ அல்ல, முடிந்த அளவு. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவமும் கூறிற்று மிக அழகாக. ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த ஆன்மாவிற்கு எது ஊதியம்? இந்த ஆன்மா அந்த உடலை எடுத்துக்கொண்டது எந்த அவசியத்திற்காக? அதனுடைய ஊதியம் என்ன? ஆன்மாவிற்கு விடுதலை வேண்டும்.
ஆன்மா தன்னை உணர்ந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். அதான் அதனுடைய ஆன்மா உடல் எடுத்ததனுடைய அவசியமே, நோக்கமே, அதனுடைய பயனே, அதனுடைய ஊதியம் என்று சொல்கிறார் வள்ளுவர். இந்த ஆன்மாவிற்கு எது ஊதியம்? விடுதலை, அமைதி, பேரின்பம், தன்னை உணர்தல். அப்போ அது எப்போது சாத்தியமாகும்? அறம் நின்று வாழும்போது, துன்பம் தவிர்த்து அமைதி அடைந்து அந்த அமைதியில் நிலைத்து பேரானந்தமாக அமைய வேண்டுமானால் ஊதியம் பேரானந்தம். அதற்கு என்ன வேண்டும்? அறம் நின்று மனிதன் வாழ வேண்டும். அறம் என்றால் ஈதலும் இசைப்பட வாழ்தல், பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருத்தல், துன்பப்படுபவர்களுக்கு உதவுதல் அறம். அத்தகைய அறம் தழைக்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறத்தை பற்றி நமக்கு நீண்ட காலமாக நம்முடைய மதங்கள் நமக்கு போதிச்சிருக்கு. அறம் நின்று வாழ வேண்டும் என்று வற்புறுத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே அறம் நின்று வாழலை. 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அறம் செய்ய விரும்பு சொன்னவங்களும் அறம் செய்யலை, படித்தவர்களும் அறம் செய்யலை. அறம் என்றால் துன்பம் இழாது பார்ப்பது, துன்பம் இருக்குமானால் தவிர்ப்பது, ஈதலும் இசைப்பட வாழ்த்தல். அப்போ உயர்ந்த கருத்து, எளிமையான கருத்து, ஆனால் செயல்பாட்டில் முடியல. நல்ல பாருங்க. ஏனென்றால் எந்த ஒன்றும் வற்புறுத்தினால் அது நிற்காது. அந்த நேரம் சிறிது நேரம் நிற்கும், பழையபடி வெளிப்பட்டு போகும். காரணம் என்ன? நீண்ட காலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற அனுபவங்கள் 2 அனுபவம். நீங்கள் எல்லாரும் நினைவு கூறணும், நம்ம மனதிற்கு இருக்கக்கூடிய அனுபவம் 2. ஒன்று இன்பம், மற்றொன்று துன்பம். இப்போ இந்த மனம் என்ன நாடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்பத்தை பெருக்க வேண்டும், ஒரு பக்கம் துன்பத்தை போக்க வேண்டும், மறுபுறம் இன்பத்தை பெருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எதை அடிப்படையாக கொண்டது? எண்ணங்கள் வரும்போது கவனிங்க, 2. ஒன்று இன்பத்தை பெருக்கணும்னு இருக்கும், இல்லைன்னா துன்பத்தை போக்கணும்னு இருக்கும். நல்லா பாருங்க உங்கள் மனசில். அப்போ என்ன செய்யும் அந்த மனம்? இதுவரைக்கும் எதன் மூலம் இன்பத்தை பெற்றதோ அதை ஈட்டுவது, துய்ப்பது, தக்க வைத்துக் கொள்வது என்ற செயலில் இறங்கும். ஏன்னா இன்பத்தை பெருக்கணும். இன்பம் எதன் மூலமாக கிடைத்தது? பொருள் தொடர்பு, ஆண் பெண் உறவு, அதாவது புலன் உணர்வு என்று வைத்துக்கொள்வோம். புலன் தொடர்பின் மூலமாக பொருள் தொடர்பு பெற்று, ஆண் பெண் நட்பின் மூலமாக இன்பத்தை பெற்று, அப்போ இதுவரைக்கும் நாம் இன்பம் பெற்றது எங்கேயோ, எதிலோ, அதை பெருக்கிக் கொள்வதற்கு முயலும். இயல்பு, மனதனுடைய இயல்பு இன்பத்தை பெருக்க வேண்டும். என்ன தப்பு இருக்குது? எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும், பெருகிய இன்பம் வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் இதுவரைக்கும் இந்த மனம் எதன் மூலமாக இன்பத்தை பெற்றதோ அதை பெருக்க ஆரம்பிக்கும். ஆனால் சூத்திரம் என்ன? எங்கு இன்பம் பெருகுதோ அங்கேயே துன்பம் வரும். எது அமிர்தமோ அதுவே தான் நஞ்சு, அளவு மீறினால். அப்போ இன்பம் பெருகிட துன்பமும் பெருகிடும். ஒரு பக்கம் இருக்கிற துன்பத்தை போக்குறோம், உடலில் நோய், மருத்துவரிடம் போகிறோம், மருந்து சாப்பிட்றோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த உடலை வைத்து கொண்டு இன்பத்தை பெருக்கிறோம், பழையபடி ஒரு துன்பம். இப்போ என்ன ஆச்சு வாழ்க்கையில்? இன்பத்தை பெருக்க துன்பம் பெருகிட, துன்பத்தை போக்க இன்பம் பெருகிட. ஒரு சக்கரம், இன்பம் துன்பம் என்கிற ஒரு சக்கரம் சுழல ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையில். இன்று நம்முடைய வாழ்க்கையின் நிலை இன்பம் துன்பம் என்கிற சக்கரத்தில் சுழண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு அமைதி வேண்டும், ஆனந்தம் வேண்டும். கிட்டுமா? வேண்டுவது என்ன, செய்வது என்ன? 2க்கும் முரண்பாடு. வேண்டுவது அமைதி, ஆனந்தம். ஆனால் நாம் செய்வது என்ன? இன்பத்தை பெருக்குவதற்காகவே திட்டமிடுகிறோம், செயல்பட புரிகிறோம். ஆனால் இன்பம் பெருக பெருக நினைவு கொள்ளுங்கள், துன்பமே விளையும். அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ இன்பம் அளவுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் இன்பம். ஆனால் இந்த மனதிற்கு அளப்பரிய இன்பம் வேணும்.
அளவுக்கு உட்பட்ட இன்பத்தை கொடுத்தமையானால் அது அதை ஏற்றுக்கொள்ளாது. இல்லை, எனக்கு இன்னும் வேண்டும். ஏனென்றால் இந்த மனம் உண்மையில் எதை நாடுகிறது, மனம் எதிலிருந்து எழுந்ததோ அதையே நாடுது. அது எது என்றால் மனது எழுந்த இடம் பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய சிவநிலை. இப்போ ஒரு ஆறு வேகமாக ஓடுது, எதை நோக்கி? அதனுடைய மூலமாகிய சமுத்திரத்தை நோக்கி. அது பெரும் அளவில் இருக்கிற நீர்நிலை. ஆறோ சிறிய நீர் ஓட்டம். இந்த சிறிய நீர் ஓட்டம் மிகப்பெரிய நீர்நிலையை நாடுகிறது. மனம் என்கிற சிறிய இன்பம் சிவமெனும் பெரிய இன்பத்தை தேடுகிறது, தப்பில்லை. ஆனால் மனதினுடைய அனுபவமோ இன்பத்தை இதுவரைக்கும் பொருளிலிருந்தும் மனித உறவுகளிலிருந்து தான் பெற்றிருக்கு. ஆகவே எங்கிருந்து பெற்றதோ அங்கேயே தேடுது, அங்கேயே பெருக்குது, துன்பமாக வருது. இங்கே தான் மகான்கள், உண்மை உணர்ந்த மகான்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஏ மனிதா, உன் மனம் தேடுவது தவறல்ல. உன் மனம் தேடுகிற அளப்பரிய சுகம், பெரிய இன்பம், அளப்பரிய இன்பத்தை தேடுவது தவறல்ல. தேடும் இடம்தான் தவறு. அது தவறு என்று அந்த மனதிற்கு தெரியாது. ஏனென்றால் இதுவரைக்கும் அங்கே தான் அது தேடி பெற்றது. ஆனால் உன் மனம் தேடுகிற அளப்பரிய இன்பம், அதாவது பேரின்பம், பேரானந்தம், அமைதி என்பது பொருளில் இல்லை, உறவுகளிலும் இல்லை. அங்கு இருப்பது சிறிய அளவு இன்பம், சிறிய கால இன்பம், தற்காலிகமான இன்பம், சிற்றின்பம்னு சொல்கிறோம். அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லலை. அந்த சிறிய இன்பமாக இருந்தாலும் அதையே நீ அனுபவித்துக்கொள். இறையாற்றல் உடலாக வடிவெடுத்து கொண்டபோது 5 புலன்களோடு உடலை எடுத்திருக்கிறது. அந்த 5 புலன்களை கொண்டு இந்த உலக இன்பங்களை நீ அனுபவிப்பதில் தவறில்லை. ஆனால் உன் மனம் நாடுகிற அந்த அளப்பரிய இன்பம் அந்த பொருள் தொடர்பில் இல்லை. மாறாக அது இருக்கும் இடம் உன்னுடைய அகம். உன்னுடைய அகத்தில் தான் நீ புறத்தே தேடுகிற அளப்பரிய இன்பம் அல்லது அமைதி அகத்தில் தான் இருக்குது. இன்னும் பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த பயிற்சியினுடைய நோக்கமே, மகான்கள் இந்த பயிற்சி எதற்காக வைத்தார்கள்? ஞானிகள், இந்த மனிதன் எதை தேடி எதை பெறுகிறான்? சமுதாயத்தில் இன்பத்தை தேடுகிறான், அவன் பெறுவதோ துன்பம், அறியாமையினால. ஆகவே அவர்களுக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டும், ஒரு சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்று கருதி அவர்கள் சொன்ன முதல் கருத்து, நீ தேடுகிற அமைதியும் பேரானந்தமும் பொருள் தொடர்பிலோ மனித உறவுகளிலோ ஆண் பெண் உறவிலோ இல்லை. அங்கு சிறிய அளவில் தான் இருக்குது. ஆனால் அகத்தில் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இப்போ அந்த கருத்து நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம். இப்போ எதற்காக தவம் செய்கிறோம்? எதற்காக? நமக்குள்ளாக இருக்கிற அகத்தில் அமைதியும் ஆனந்தமும் இருக்குது. அதை உணர்வதற்காக தவம் செய்கிறோம். அப்போ அறம் நின்று வாழ வேண்டுமானால், ஒருவர் இன்னொருவருக்கு துன்பம் கொடுக்காமல் தானும் தனக்கு துன்பத்தை பெருக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இன்பத்தை பெருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஊருக்கு போன பிறகு இன்பத்தை அனுபவிக்கலாம், இன்பத்தை என்ன செய்யக்கூடாது? பெருக்கக்கூடாது. இது ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வராமல் நீங்கள் தவம் செய்தாலும், உடற்பயிற்சி செய்தாலும், காய்கல்பா பயிற்சி செய்தாலும், வேதாத்திரிமர்சி சீடன் என்று சொன்னாலும் ஒன்றும் ஆகாது. முடிந்த முடிவு, இன்றிலிருந்து நான் உலக இன்பங்களை அனுபவிப்பேன், ஆனால் இன்பத்தை பெருக்க மாட்டேன். நல்ல பதியாக வைத்துக்கொள்ளும். யோக வாழ்வு சிந்தனை. இன்றிலிருந்து நான் என் மனைவியோடு சேர்ந்து வாழ்வேன், அந்த இன்பமும் இருக்கட்டும். சினிமாவுக்கு போகிறேன், நல்ல இசையை கேட்குறேன், சுவையான உணவை சாப்பிட்றேன், ஆனால் அளவோடு சாப்பிடுவேன். சுவையான உணவை அருந்துவேன் அளவோடு. நான் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்வோம் அளவோடு. உலக இன்பங்களை அளவோடு துய்த்து, இன்பத்தை பெருக்காமல், நிறைய பொருள் சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல், தேவைக்கு
உடல் துன்பத்தை போக்க, என் குடும்ப கடமைகளை நிறைவேற்ற எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொருள் ஈட்டுவேன். எனக்கு தேவைக்கு அதிகமாக பொருள் வருமானால் அதை சமுதாய மேம்பாட்டிற்காக, அறியாமையிலிருந்து அறிவுக்கு மக்கள் திரும்புவதற்காக, அறிவை கொடுப்பதற்காக நான் செய்ய வேண்டிய சில கடமைகளையும் செய்வேன். இது ஏன் நாம் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இத்தகைய வாழ்வு தான் அறவாழ்வு. அந்த அறவாழ்விற்கு நாம் தயாராகணும். ஆனால் முதல்ல சொன்ன அறவாழ்வு என்பது வற்புறுத்தி வராது. இப்போ கொஞ்சம் வற்புறுத்துனா சிறிது காலம் இருக்கும், பழையபடி அது விட்டு போகும். அப்போ அறம் என்பது இரண்டொழுக்க பண்பாடு என்பது ஈதலும் இசைப்பட வாழ்தலும் என்பது இயல்பாக மலரணும். அன்கண்டிஷனலி, நிபந்தனை அற்று வற்புறுத்தல் இல்லாமல் இயல்பாக வருமானால் அது நிற்கும். எது? அறம் நிற்கும். எப்போ இயல்பாக வரும்? மகான்கள் அடுத்து சிந்திக்கிறாங்க. மனிதன் அறம் நின்று வாழ வேண்டும் என்று போதிக்கிறோம், ஆனால் முடியல. இரண்டொழுக்க பண்பாடு சங்கல்பமாக சொல்கிறோம், முடியுதா? நல்லா உங்கள் மனசில் கேளுங்க. இசைந்து வாழ முடியுதா மனைவியோட? வேறு எங்கும் போக வேண்டாம். நம்முடைய பரீட்சை, நம்முடைய சோதனை நம்ம வீட்டில், நம்ம படுக்கை அறையில். கணவன் மனைவி இசைந்து வாழ்கிறோமா? யாரும் ஆமான்னு சொல்றதுக்கு தயாராக இல்லை. இசைந்து வாழலை. அப்போ இசைந்து வாழ்துன்னு நம்ம பேசுகிறது இல்லையோ, கேட்பலையோ என்ன அர்த்தம் இருக்குது? அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், அதை ரெண்டாவது வச்சுக்கோ. முதல்ல இசைந்து வாழ முயலுவோம். முடியலையே. அப்போ ரொம்ப எளிய விஷயம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்பம் கொடுக்கக்கூடியவர்கள். கணவனுக்கு மனைவி இன்பம் கொடுக்குறா, மனைவிக்கு கணவன் இன்பம் கொடுக்குறா. வாழ்க்கையில் எனக்கு இன்பம் தருகிற என் மனைவியோடு என்னால் என்ன செய்ய முடியல? இசைந்து வாழ முடியலையே. ஏன்? இந்த ஏங்கிற கேள்வி தான் முக்கியம். இசைந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சொன்ன உடனே 4 நாள் அவளை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போகிறதுன்னா, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுன்னா, சினிமாவுக்கு எல்லாம். 5ஆவது நாள் சண்டை. உண்டா இல்லையா? இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். ஏதோ அறம் என்று சொல்லி பேசுவதற்காக மேடையில் பேசுவதல்ல. வீட்டில் அறம் தழைக்க வேண்டும். நானும் எனது மனைவியும் ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ வேண்டும். ஆனால் முடியவில்லையே, ஏன்? ஒரு கேள்வி வேணும் இல்லையா? முடியாது ஏன் பேசிகிட்டு இருப்பானே? அப்போ மகான்கள் முடியாதையா சொன்னாங்க? மகான்கள் தவறு சொல்ல மாட்டார்களே. அப்படியானால் இதை முடிய வைப்பதற்கு என்ன வேண்டும் என்றால், ஒரு உண்மையை நாம் உணரணும். நம்ம ஏன் எனக்கும் பிறருக்கும் துன்பம் தேடிக்கொள்கிறேன்? ஏன் உடலத்தை நான் கெடுத்துக்கிறேன்? இன்பத்தை பெருக்குவதற்காக புலனை நான் அதிகமாக இயக்கிறேன். அப்படி இயக்கும்போது துன்பம் வந்து போகுது. என் இன்பத்தை பெருக்குவதற்கு என் வாழ்க்கை துணையோ நண்பர்களோ தடையாக இருந்தால் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்துருவேன். அப்போ என்னுடைய ஒரே நோக்கம், நம்முடைய ஒரே நோக்கம் இன்பத்தை பெருக்க வேண்டும். அதற்கு தடையாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் துன்பத்தை கொடுப்போம். சரிதானே? சரிதானே? சரி, அது சரிங்க. ஆனால் எனக்கு இன்பம் வேணுமே, பெரிய இன்பம் வேணுமே, நான் என்ன செய்யட்டும்? அப்போது உண்மையை உணர்ந்தால், அந்த உணர்வை அனுபவத்தில் கொண்டு வந்தால் வெளியில் இன்பத்தை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே யாராவது தடையாக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எப்போ நான் வெளியில் இன்பத்தை பெருக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லையோ, அப்போ எனக்கு தடையும் வராது இல்லையா? அப்போ இது ஒரே நடைமுறை, ப்ராக்டிக்கல். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு உண்மையை நாம் உணரணும். என்ன உண்மை? இந்த உண்மை என்ற சொல் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை பொய்யுக்கு எதிர்ப்பதம் தானே. உண்மை என்றால் எது பொய்யோ பொய்யினுடைய எதிர்ப்பதம் தானே. அப்படி அல்ல. அதான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நாம் இது வரைக்கும் உண்மை பேசு, உண்மையாக நட, பொய் சொல்லாத, இந்த உண்மைக்கு அர்த்தம் அது அல்ல. நீங்கள் அப்படி தவறாக எடுத்துக்கக்கூடாது. அந்த உண்மைங்கிற வார்த்தையை உள் கூட்டல் மை என்று பிரிங்க. உள்ளுனா என்ன? அகம். மையனா சென்டர், மையம். ஒவ்வொரு இடமும் ஒரு அகத்தில் ஒரு மையம் இருக்கிறது. அதை உணரணும். உனக்கு உள்ளாக
ஒரு உள் மையம் இருக்கிறது. உண்மை உணர்னா என்ன அர்த்தம்? கடவுளை உணர்ன்னு சொல்லுவாங்க. காட் இஸ் ட்ரூத். கடவுளை உணர்வது அல்ல. அது நாம் போட்டுக்கிட்டோம் ஒரு வார்த்தை. எதை உணர வேண்டும் என்றால் உள் மையத்தை. உள் மையத்தில் என்ன இருக்கு நீ உணர்ந்துக்கோ. என்னன்னு சொல்லலை, நீ உன்னுடைய உள் மையத்தை உணர்ந்து கொள். திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒரு குறள் என்ன சொல்றாரு? அலைகிற உன் மனதை ஓர்த்து, ஓர்த்துனா பி ஒன்னஸ், சிதறுகிற மனதை ஓர்த்து, ஓர்த்து உள்ளம். உள்ளம்னா என்ன? மனம் அல்ல, மனதனுடைய ஆழ்நிலை. ஓர்த்து உள்ளம், மனதிற்கு உள்ள உள்ளம். அந்த உள்ளம்ல உள்ளது. நீங்கள் அந்த வேடை பிரிச்சுக்கணும். ஓர்த்து ஒருமுகப்பட்டு உள்ளம். உள்ளம்னா என்னன்னு சொன்னோம்? மனதினுடைய ஆழ்நிலை. அந்த ஆழ்நிலையில் உள், அந்த ஆழ்நிலைக்கு உள்ளே போகணுமா? உள் அது, அந்த உள்ள ஒன்று இருக்குது. எது எதுன்னு சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. தெரியாத விஷயத்தை சொன்னால் புரியுமா? தெரிஞ்சது சொன்னால் புரியும். தெரிஞ்சது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, ஏன் சொல்லணும்? பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க வார்த்தை யூஸ் பண்ண. உங்களுக்கு தெரியுமானால் அதான் தெரியுமே, சொல்ல வேண்டாம். தெரியாத சொன்னால் புரியாது, ஆகவே சொல்லவும் வேண்டாம். ஆகவே அவர் வார்த்தை எப்படி போடுறாரு? அது, ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின். நீங்கள் முயற்சி எடுக்கணும். யூ ஹாவ் டு பெனிட்ரேட் யுவர் மைண்ட். பெனிட்ரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மனம் எப்படி இருக்கணும்? முதல் ஓர்க்கணும், கூர்மையாகணும். அங்கேயும் சதுர மனம் என்ன ஆகணும்? கூர்மையாகணும். அப்புறம் என்ன பண்ணணும்? பெனிட்ரேட் பண்ணணும். ஊடுருவி ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின் என்ன கிடைக்கும்னா ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அதாவது ஒவ்வொரு மனிதனிடமும் ஒருதலை பட்சமாக எழக்கூடிய எண்ணங்களின் பிறப்பு இன்பத்தை பெருக்க துன்பத்தை போக்க. அப்படிதான் எழுது எல்லாருக்கும். அது வராதுன்ட்டார். நீ அதை உணர்ந்து விட்டால் உனக்கு உள்ளாக இருக்கிற உள் மையத்தில் இருக்கிற அந்த ஒன்றை, ரகசியமாக இருக்கிற அந்த ஒன்றை நீ உணர்ந்து கொண்டால் இன்பத்தை பெருக்க வேண்டும், துன்பத்தை போக்க வேண்டும் என்று எல்லோரிடம் ஒருதலை பட்சமாக இருக்கிற அந்த எண்ணம் பிறக்காது, தேவையில்லை. இப்போ என்ன வேணும்? நம்ம மனசனுடைய ஆழத்தில் போய் எந்த எண்ணமும் இன்றி, புலன் தொடர்பும் இன்றி, சிந்தனையும் இன்றி, முழுக்க முழுக்க சும்மா இருந்தால் எங்கே போயிட்டோம்? மனதனுடைய மையத்துக்கு போயிட்டோம். சென்டர் கோர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அங்கே போனால் வள்ளுவர் அது எதுன்னு சொல்லலை, நாம் சொல்லுவோம். ஏன்னா நாம் ஓரளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம்? தவம் பண்ணியிருக்கோம். ஒரு க்ஷணமாவது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனால் என்ன பார்த்தோங்கிறது சான்று சொல்லதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? நீங்கள் நல்ல தவம் பண்ணுனா, தவம் பண்ணுவதற்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி தற்சோதனை செய்து கொஞ்சம் ஆசையை சீரமைத்து கொஞ்சம் சிறந்தவர்த்து, கொஞ்சம் தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நம்மளால் முடியல. யாருக்காவது முடிஞ்சுதா? முடியல. கொஞ்சம் செய்து 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 உள்ளே போனால் ஒரு சில வினாடிகளாவது எண்ணங்கள் அற்று புலன் தொடர்பு அற்று ஆழ்ந்த அமைதியில் இருந்தோமானா அங்கே என்ன அனுபவம்? யாராவது அனுபவம் இருக்கா? ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. இந்த அமைதி நிலைக்க நீடிக்கன்னு சொன்னால் அந்த ஒரு சில வினாடிகள் என்பது ஓரிரு நிமிடங்களாக நீளும் போது என்ன ஏற்படும்? ஒரு ஆனந்த நிலை. ஆனந்தம்னா என்ன? ஆனந்தம். இன்பம் இல்லை. இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. இன்பம் வேண்டுமானால் தொடர்பு வேணும், ஏதாவது பொருளோடோ மனித உறவுகளோ, அப்போ தான் இன்பம் கிடைக்கும். ஆனந்தம் என்பது அனைத்து தொடர்புகளையும் விட்டு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது. அங்கே ஆனந்தம் எங்கே பொங்குது?
அறிவு எங்கு அசைவற்று நிச்சலனமாகி சிவமாகி. சிவம் என்றால் பரமசிவன் அல்ல, நல்ல கவனிச்சுக்கணும். சிவம் என்றால் பரமசிவன் அல்ல. சிவம் என்றால் நிர்ச்சலனம், ஸ்டாட்டிக் ஸ்டேட். மனம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கு, நான் டூயிங், சும்மா இருக்கு, நீண்ட நேரம் சும்மா இருக்கு. ஆனந்தம் பொங்குது அங்கே. ஏன் தெரியுமா உங்களுக்கு? மூல வஸ்து எது? சிவம், சுத்தவெளி. சுத்தவெளி எப்படி இருக்கு? அசையாமல் இருக்கு. அங்கே ஆனந்தம் இருக்கு, நம்ம அனுபவிக்கிறப்போ. இல்லையானால் அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற இந்த உலகம் இன்பமாக இருக்குமா? தென்றல் இன்பம், நெருப்பு இன்பம் உண்டா இல்லையா? நெருப்பு இன்பமா துன்பமா? நல்ல குளிருது, பனிக்காலம், நெருப்பை மூட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம், எப்படி இருக்கு? இன்பம். இடி இன்பம், மின்னல் இன்பம். இடியும் மின்னல் இல்லைன்னா மழை இல்லை, மழை இன்பம். இயற்கை இனிது. ஏன் இயற்கை இனிது? அதனுடைய மூலம் இனிது. இனிதிலிருந்து கசப்பு வெளிப்படுமா? நாம தான் கசப்பை எடுத்துக்கிட்டோம், ஏன்னா மனம் கசப்பு. அப்போ எப்போ இந்த மனமானது தன்னுடைய உள்மையத்தை சென்று அடைந்து அங்கு நிலைத்திருந்து நீடித்திருந்து ஆனந்தமாக இருக்குதோ, அந்த அறிவுக்கு ஒரு தெளிவு வரும். ஆனந்தமாக இருக்க, எங்கேயும் போதுக்கு பிடிக்கல. இப்போ லீவுனால பேசாமல் இருக்கும், எனக்கு கண்ணை மூடி சும்மா இருந்தேன், அடுத்த க்ஷணம் ஆனந்தம். இப்போ எதற்காக வெளியில் ஓடுறோம், நாடுறோம், போராடுறோம்? எதுக்கு? இன்பத்தை பெருக்குவதற்கு பொருள் வேணுமே, பொருள் நாட்டம். பொருளை நாடி தானே ஓடுறோம். பொருளை பெறுவதற்கு நிறைய போராடணும். காம்படிஷன் வேர்ல்டு, பிஸ்னஸில் நிறைய காம்படிஷன், போராடணும், அதுக்கு திட்டமிடணும். அவனை எப்படியாவது வியாபாரத்துலேருந்து கீழே இறக்கணும், நான் மேலே போகணும். எவ்வளோ போராட்டம். தவம் வருமா? வராது. பெட்டி நிறையும், தவம் பெட்டி நிறையும். பெட்டி நிறைய புதிய திட்டம் போடும். பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னு வைங்க, திட்டமே இல்லை. திட்டம் போட முடியும். 10 ரூபா இருந்தால் ஒரு திட்டம், 100 ரூபா இருந்தால் ஒரு திட்டம், லட்சம் இருந்தால் ஒரு திட்டம், கோடி இருந்தால் ஒரு திட்டம். விரலுக்கு தக்க வீக்கம். ஸோ இட் இஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டு. மைண்ட் இஸ் ஆல்சோ காம்படிட்டிவ். என்னைக்கு இந்த மைண்டில் நான் காம்படிட்டிவ்னஸ், போட்டி இல்லாத மனம் வருகிறதோ, போட்டினா வியாபாரம் எடுக்க வேண்டாம். அக்கா 2 சாரி எடுத்தால் நானும் 2 சாரி எடுப்பேன், வீட்டில் இருக்கா இல்லையா? இட்ஸ் சிம்பிள் திங். எனக்கு 2 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோமே, அவளுக்கு ஒரு சாரி எடுத்து தான் எனக்கு ஒன்று எடுத்து கொடு. இட்ஸ் காம்படிஷன். அவளுக்கு 600 ரூபா சாரி, இவளுக்கு 500 ரூபா சாரி. ஏன்னா அந்த கலர் தான் அவளுக்கு மேட்ச், இவளுக்கு இந்த கலர் தான் மேட்ச். அப்போ கணக்கு சொல்கிறா, அவளுக்கு 600 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்பா, எனக்கு 500 ரூபாய், மீதி 100 ரூபாய்க்கு இருக்குது, அடுத்த வாட்டி 100 ரூபா போட்டு தரும். இருக்கா இல்லையா? திஸ் இஸ் காம்படிட்டிவ் மைண்ட். போட்டிக்கு உட்பட்ட மனம். முதல்ல இதை விடணும், சரிதானே? அப்போது இந்த மனம் போராடிக்கொண்டே இருக்கிறது. எதற்கு? தன்னுடைய இன்பத்தை பெருக்கிக் கொள்ள, இன்பத்தை தக்க வைத்து கொள்ள. ஆனால் விளைவு துன்பம். அப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வரணும்? இந்த மனசு இன்பத்தை தான் தேடுது, இதுவரைக்கும் எங்கேருந்து கிடைச்சதோ அங்கே தான் தேடும், தப்பு இல்லை. முதல்ல நீங்கள் செய்கிற செயலை தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், குற்ற உணர்வு கொள்ளக்கூடாது. அப்போ நாளைக்கு நான் போய் எப்படி வியாபாரம் செய்கிறது? ஊரில் போய் அது எதற்கு செய்கிறேன்? எனக்கு இயல்பாக கிடைத்தது வியாபாரம், எனக்கு இயல்பாக கிடைத்தது டாக்டர் தொழில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில். எனக்கு இயல்பாக கிடைத்த தொழிலை நான் செய்கிறேன். எதற்கு? என் உடல் துன்பத்தை போக்கவும், என்னை சார்ந்திருக்கிற என் குடும்ப உறுப்பினருடைய துன்பத்தை போக்குவதற்கும் நான் தொழில் செய்கிறேன். என் தொழிலில் நிறைய பணம் வருதா, நான் வச்சுக்கிறேன், தப்பு. நான் பணத்தை நாடலை, தொழில் செய்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்கிறது நான் வச்சுக்கிறேன். அதிகமாக இருக்குது, என்ன செய்ய? இசைப்பட வாழ்தலும் ஈதலும். இப்போ மனம் பக்குவமாகி போச்சு. நான் இன்பத்துக்காக பணம் தேடலை, நான் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தொழில் செய்கிறேன். நீங்கள் பணம் நிறைய வருது, வரட்டும், அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேண்டாம், தொழிலை நிறுத்திவிட வேண்டாம், துறவு சொல்லலை. மனதை துறக்கிறோம். என்ன துறக்கிறோம்? இந்த தொழில் நான் செய்வது என் இன்பத்தை பெருக்குவதற்கு அல்ல, நான் ஏற்கனவே செய்துட்ருக்கிறேன், அதில் அளவு மீறி நான் செய்யலை, இருக்கிறத நான் காப்பாற்றிட்டு போவேன். ஆனால் இன்பத்தை பெருக்குவதற்கு எங்கே போகணும்? இனி
உண்மையிலே நீங்கள் இன்பத்தை தேடுவதாக இருந்தால் மனசில் வைத்துக்கொள்ளும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையில் அமைதியும் ஆனந்தமும் வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எங்கே போகணும்? உங்கள் மையத்துக்கு போகணும். இட் இஸ் வித்தின் யூ. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறார், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. இறை ஆட்சி எங்கே இருக்கான்? உனக்கு உள்ளாக இருக்கு. நீ வெளியில் போய் தேடுனா கிடைக்காது. அப்போ ஒரே வழி இயேசு சொல்கிறார் பாருங்க ஒரு இடத்துல, நானே சத்தியமாய், நானே ஜீவனுமாய், நானே வழியுமாய் இருக்கிறேன். ஜீசஸ் சொல்கிறது நான் சொன்னது அவர் நம்ம பார்த்து சொல்லுவோம், நான் தான் அவரை காட்டிக்கல. அவர் என்ன சொல்கிற அந்த வசனத்தை நீ சொல்லுங்கிற. இப்போ நீங்கள் உங்கள் மனசில் சொல்லுங்கள், யார் சத்தியம்? எல்லாரும் நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன். இப்போ நீங்கள் யார்ட்டையும் போக வேண்டாம், வேதாத்திரி மனுஷிட்ட போக வேண்டாம். யூ கோ வித்தின். நீங்கள் உங்களுக்குள்ளே போங்க. எப்படி போகிறது? நானே ஜீவன், உயிர் சக்தியை அவர் ஏற்றி விட்டுட்டாரு. அது வழியாக உள்ளே போங்க, சென்டர் கோர். அது உள்ளே போய் அந்த உள் மையத்தை அடைந்து அங்கேயே நிலச்சிருந்தீங்கன்னா அந்த சிவநிலை எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்கும். அப்போ உங்கள் தவம் எப்படி அமையணும்? அந்த ஆனந்தத்தை உணரக்கூடிய அளவில் அமையணும். ஆனால் அமைய மாட்டுங்குது. ப்ராக்டிக்கலாகவும் பேசுவோம். ஏன் அமையல? மாலையில் தவம் இருக்கிறோம், காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செய்தோம்? எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டோம், உட்பட்டோமா இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ என்ன வேணும்? தவமும் வேணும். தவம் சித்தி அடைவதற்கு சிந்தனையும் வேணும். நான் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாராவது துன்பம் கொடுத்தா நான் பழிக்கு பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு துன்பம் இன்னார் மூலமாக வருது, அது அவங்க துன்பம் தரலை. நான் செய்த செயலுக்கு விளைவு எனக்கு துன்பமாக வரணும். அது எதன் மூலமாவது, யார் மூலமாக தானே வந்தாகணும்? அது என் மனைவின் மூலமாக வருது, என் கணவன் மூலமாக வருது. ஆகவே இவர்களல்ல எனக்கு துன்பம் தரல, இவர்கள் வழியாக நான் செய்த செயலின் விளைவு வருது. ஆகவே இந்த துன்பத்தை நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதை என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் கணவனை ஏற்றுக்கொள்ளணும், என் நண்பனை ஏற்றுக்கொள்ளணும், என் பகைவனையும் ஏற்றுக்கொள்ளணும். பகைவனை தான் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவன் தான் நமக்கு ரொம்ப நல்லது செய்கிறான். நிரம்ப துன்பம் கொடுக்குறது யார்? அப்போ நம்ம செய்த நிறைய செயலுக்கு விளைவை கொடுத்து நம்ம சுத்தப்படுத்துறது யார்? அதுதான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாயின்னு பாடினார். அப்போ நாம் இது எல்லாம் பாசிட்டிவாக, எதெல்லாம் வாழ்க்கையில் முரண்பாடோ, எதெல்லாம் இடர்பாடோ, அவைகள் இடர்பாடல்ல, என்னை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய உடன்பாடுகள். இட் இஸ் நாட் கான்ட்ரவர்சி, இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. இது இறை எனக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். எது? துன்பச் சூழல். துன்பம் யார் மூலம் வருகிறது? அவர்கள். ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, துன்பப்படுகிறவன் பாக்கியவான். எல்லாருமே துன்பப்படுறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே யாருங்க? பாக்கியவான்கள். நீங்கள் இங்கேருந்து போகும்போது பாக்கியவானாக போகணும். எப்படி? நீங்கள் வீட்டில் போகும்போது துன்பம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். அந்த துன்பத்தை வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான மனதோடு நீங்கள் போகணும். அப்போது இல்லைங்க, வேறு நீங்கள் என்னன்னா, இப்போ நாம் எல்லாம் கற்றுக்கிட்டோம், நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுதான்னு பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், பேச்சுக்கு நல்லா இருக்குங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு, நானும் அது மாதிரி சிந்திச்சிருக்கிறேன். ஆனால் நடைமுறையில் ஒத்து வராது. சொல்கிறோமா இல்லையா? எல்லாரும் சொல்கிறோம். அப்படின்னா மன வழக்கலை தேவையில்லை. அறத்தை பற்றிலாம் ஒன்றும் பேச வேண்டாம். ரொட்டீன் செக்கு மாடு மாதிரி இருக்கு. உண்மையில் நான் அந்த வார்த்தையை போட்டேன், உண்மையில் நீங்கள் அமைதியும் ஆனந்தமும் நாடுகிறீர்களா? உண்மையில். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? உண்மையில் தாகம் இருக்குமெனின் உனக்கு நீர் கிட்டும். அது கூட ஒரு வசனம் உண்டு. உண்மையில் உனக்கு தாகம் உண்டுமெனில் நீ முயற்சி எடுக்காமலேயே உனக்கு நீர் கிட்டும். இது மகரிஷி 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பாடம் நடத்தும்போது அங்கே ஒரு நண்பர் கொஞ்சம் கேட்டார், சாமிஜி அப்போ நான் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தா எனக்கு பசி எடுக்கும்போது சோறு கிடைக்குமா? அப்போ அவர் சொன்னார், நீ சோதிப்பதற்காக இருந்தால் கிடைக்காது. நீ உண்மையில், நீ வறுமையில் ஒரு இடத்துல வாடும்போது இறைவா என் பசிக்குதேன்னு கேட்டால் உனக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னார். அப்போ அப்படியா நீ சோதிக்க போனான்னா கிடைக்காது. அப்போது அவர் சொல்லி ஒரு 2-3 வருடத்துக்கு அப்புறம் எனக்கு இயற்கையாக ஒரு வாய்ப்பு கிடச்சி, பசி
அன்னைக்கு சோறு கிடைக்குது. ஒரு உதாரணம் ஏன்னா உதாரணம் மூலமாக போனால் தான் நீங்களும் அதை கையில் எடுக்க முடியும். ஒரு நாள் மாலையில் ஒரு 6:20 இருக்கும். நானும் என் மனைவியும் காரில் போயிட்டுருக்குறோம். என் மனைவியை என் கடையில் விட்டுவிட்டு நான் வந்து ஒரு தவ மையத்தில் போய் தவம் நடத்த போகணும். 6:20. அப்போ என் மனைவிட்ட சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் பசிக்குதே, நல்ல எனக்கு கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் உண்டு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸை சாப்பிடணும் உடனே இல்லையா, இல்லைன்னா கை காலெலாம் நடுக்க ஏற்பட்டு போகும். அப்போ மனைவி சொல்ல, மணி 6:20 ஆச்சு, வண்டியை நிறுத்திட்டு நம்ம கடைக்கு போவோம், பையன்கிட்ட சொல்லி ஒரு பிஸ்கட்டும் டீயும் சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்களேன்னு நான் சரி நினச்ச உடனே அடுத்த மனசு சொல்லுது, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்குது, இத்தனையும் செய்துட்டு நான் 6:30 என்ன செய்ய முடியாது, 6:30 கூட்டுதவன் போக முடியாது. நான் சொல்லுவேன், இல்லை அது டைம் ஒத்து வராது, நீ கடையில் இறங்கிக்கோ, நான் போகிறேன்னு இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டேன். இந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்குது இப்போ? உண்மையான பசி. இதுக்கு உண்மையாக உணவு தேவை, ஆனால் காலம் இல்லை, கடமை அங்கே அழைக்கிதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்புறம் அந்த தவமயத்தில் வண்டியை விட்டுவிட்டு தவமயத்துக்குள்ளே போகிறேன். அங்கே ஒரு பெரிய அம்மா ரொம்ப உரிமையாக என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட மகனும் நானும் ஒன்றா படித்தவங்க. டே ராதா, அன்பாக கூப்பிட்றாங்க, வா உனக்கு அமிர்தம் வச்சுருக்கேன். அன்னைக்கு கோகுலாஷ்டமி, அது ஒரு பஜனை மடத்தில் தான் அங்கே தவமையம் நடக்குது. கோகுலாஷ்டமிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பஞ்சாமிரதம்லாம் செஞ்சு சாப்பிடுன்னு ஒரு கொஞ்சம் பஞ்சாமிரதம் போல சாப்பிட்டா போதும், அது ரிச் ஃபுட், ஒரு 2 மணி நேரத்துக்கு பசிக்காது. இறைவா சாப்பிட்டேன், இப்போ எனக்கு கொடுத்தது யார்? இப்போ இதுதான் சோதனையில் வரல, இயல்பு. அப்போ சாப்பிட்டு சொல்ல ஞாபகம் வந்துருச்சு. விவேகானந்தருடைய சரித்திரத்தில் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி உண்டு. அவர் பசியாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஸ்வீட் கடைக்காரங்க வந்து நிறைய பலகாரத்தெல்லாம் கொடுக்குறான். இவர் கேட்குறாரு, எதுக்காக எனக்கு இதெல்லாம் தர்றேன், நீ ரொம்ப பசியாக இருக்குங்கிறத நான் எங்கள் கடையில் உட்காந்து லேசாக அசந்துட்டேன். ஒரு கனவில் காளி மாதா வந்து உன் உருவத்தை காட்டி இவன் பிளாட்ஃபார்மில் பசியாக இருக்கிறான், கொண்டு கூடுன்னு சொன்னாங்க. அப்போது என் மனசில் எழுந்தது உண்மைங்கிறது நீங்கள் உங்களை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு உணவு கொடுத்ததில் வந்து எனக்கு கொடுத்ததை விட நீங்கள் காட்சிக்கு வந்தீங்களே, நான் இப்போ எப்படி பாக்கியம் செஞ்சிருக்கோன்னு காலில் விழுந்தாராம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, முயற்சியின்றி செயல் நடக்கும். நீ எந்த செயலை செய்யாவிடினும் மழை பெய்யும், பயிர் தழைக்கும். காக்கா என்ன பயிரிடுதா? எந்த பறவைகளாவது விலங்கினமாவது பயிரிடுதா, வரப்பு நடுதா? ஒன்றும் இல்லையே. பட்டியலில் செத்துருக்கா? எல்லாம் செய்கிற மனுஷன்தான் பட்டியலில் செத்துட்ருக்கா இல்லையா? ஆகவே முயற்சியின்றி அதுக்கு வேண்டி முயற்சியின்றி வாழ வேண்டும் என்று சொல்லலை. அர்த்தம் நீங்கள் உடனே எக்ஸ்ட்ரீம்லையும் போயிடக்கூடாது. என்ன, நான் என் கடமையை செஞ்சிட்ருக்கிறேன், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காம போட்டோம். ஆனால் நிச்சயமாக இப்போ நம்ம எங்கே வர்றோம், இந்த வாழ்க்கையை ஒரு போராட்டத்திற்கு உட்படுத்தாமல், இது ஒரு போட்டி மனப்பான்மையோடு வாழாமல், கடமை மட்டும் செய்து கொண்டு இந்த உடல் துன்பத்தை போக்குவதற்கு, என் உடல் துன்பத்தை போக்குவதற்கு வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு, ஆனால் இந்த மனம் நாடுகிற பேரின்பத்தை பெருக்குவதற்கு ஆழ்ந்து தவம் செல்லுகிறேன். இப்போ தவம் வரும். ஏன்? இங்கே மைண்டு வித்ட்ரால் ஆயிடுச்சு. எதிலிருந்து? பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து, அந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோமே, அதுலேருந்து ஒரு வித்ட்ரால் இயல்பாக வருது. சிந்தனையின் மூலமாக நான் எது செய்யாவிட்டாலும், முயற்சியின்றி வாழ்ந்தாலும் எனக்கு உண்மையில் தாகம் இருக்குமானால் நீர் கிட்டும் என்கிற உண்மையை நான் உணர்கிறேன் அப்படின்னு மனதை அமைதிப்படுத்திட்டு கண்ணை மூடுங்க என்று. வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது அனுபவித்து சொல்கிறேன். இந்த 2 மாதமாக எனக்கு நல்ல ஓய்வு. எனக்கு ஒரு வியாபாரி 2 மாதமாக நல்ல ஓய்வு. ஏன் தெரியுமா? கடுமையான உடல் நோய். இப்போ இந்த உடல் நோய் துன்பமா நல் வாய்ப்பா? இந்த நெகட்டிவை we have to take as பாசிட்டிவ். எந்த முரண்பாடுகளையும் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு, மகிழ்ச்சிக்கு உடன்பட்ட வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ளணும். இங்கே தான் அறிவு வேலை செய்யும். அப்படி எடுத்து அந்த ஓய்வை இப்போ எதுக்கு எடுத்துக்கிட்டோம்? சிந்தனைக்கும் தவத்துக்கும். தவம் செய்யும்போது மனம் எங்கே போகுது? உடல் உணர்வை கடந்து, எண்ணங்களை கடந்து போகுது. கடந்து போனால் உடல் இருக்குமா? உடல் இருந்தானே வலி இருக்கும், வலியும் இருக்காது. இப்போ 2 லாபம். நோய் வந்தது, நல்ல வாய்ப்பு. தவம் செய்யக்கூடிய வாய்ப்பு, சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு பலிக்கின்ற போது நோயும் இல்லை. உடலுக்கு நோய் இருக்குது, உணர்வுக்கு இல்லை. ஏன்? உணர்வு உடலை கடந்து போகுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் இது கடினம் அல்ல. நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொல்வது தவறு. ஒத்து வரும், ஆனால் தயார் இல்லை. நீங்கள் தயார் இல்லை. தயார் ஆகுங்கள்.
தயாராக ஆகணும்னு நினைங்க, இயற்கை உங்களை தயாராகும். எப்படி தெரியுமா? அடி கொடுக்கும். ஆமாம், அதான் சொல்லுவாங்க பழைய காலத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கிறவனுக்கு சோதனை நிறையா வரும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அந்த பக்தன், இறைவா நான் உன்னை அடைய வேண்டும், நான் உன்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் சரணாகதி அடைய மாட்டான், வேண்டாத வேலையெல்லாம் செய்வான். அப்போ இறைவன் பார்ப்பான், ஆஹா நல்ல உள்ளத்தோடு என்ன சரணாகதி அடையும். எப்போ சரணாகதி அடையும்? ஹரிச்சந்திரனுக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்தாங்க. ஏன்? அவன் சரணடையணும்னு நினைக்கிறான். எப்படி சரணடைவது? அந்த நான் எனதுங்கிறது போகணுமானா எல்லா இழப்பும் கொடுக்கணும், எல்லா வேதனையும் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுதா? அச்சம் தவிர யார் அஞ்சவில்லையோ அவங்க அறிவுடையவர்கள். நீங்கள் அறிவுடையவர்களா இல்லையா? அஞ்சுனா அறிவு இல்லைன்னு ஆயிடுது. நீங்கள் அறிவு இல்லைன்னு ஒத்துக்க மாட்டீங்க, அறிவு இருக்கும், அஞ்சாதீங்க, வரட்டும். ஒரு பாறை அஞ்சுமானால் சிலை வருமா? சிற்பியை கண்டு அந்த பாறை அஞ்சுமானால் அந்த பாறை ஒரு அழகான சிற்பமாக மாறுமா? நீங்கள் ஒரு நல்ல சிற்பமாக ஆகணுமா வேண்டாமா? ஆகணும் தானே? அப்போ அடி விழும். யூ ஹாவ் டு அலோவ், பெர்மிட் பண்ணுங்கள். யாரை? உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை. அவங்க துன்பம் தராங்களா இல்லையா? கொடு, தயாராகுங்க. இதுதான் நடைமுறை வாழ்க்கை. நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை சந்திக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெருக்க தயாராகுங்கள். ஏன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வுன்னு கூட நீ சொல்ல வேண்டாம். ஏன்னா இறைவன் யாருன்னே நமக்கு தெரியாது. யாருக்காக தெரியும்? எனக்குள் இருக்கிற ஆனந்தத்தை. ஏன் இறைவன் நீ சொல்ல வேண்டான்னு சொன்னேன்னா, ஒரு தயவு. ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு ஸ்வீட்டுன்னு. சாக்லேட் என்னன்னு சொல்கிறோம்? ஒரு ஸ்வீட்டுங்கிறது அந்த பொருளா அல்லது அதுக்குள்ளே இருக்கிற தன்மையா? தன்மை தானே. அப்போ ஒரு சொல் சொன்னீங்கன்னா அது பொருளை குறிக்குமா, அதனுடைய தன்மையை குறிக்குமா? இப்போ ஒரு கல்லுன்னு சொல்கிறோம். கல்லுன்னா உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். கல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ நான் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கல் கொடுக்குறேன். இங்கே கையில் வாங்கிட்டு இப்படி ஒரு அழுத்துறீங்க. கல் அழுத்துனா என்ன ஆகும்? ஹார்டாக இருக்கும். இது பொதன்னு விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோ. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது கல் இல்லை. அதனால் இறைவன் அல்ல, இறை தன்மைன்னு எடுத்துக்கொள்ளும். இட் இஸ் நாட் காட் பட் காட்லினஸ். அது நீங்கள் நல்ல புரியுதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய, சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணம். ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு ஸ்வீட்டுன்னு. சாக்லேட் என்னன்னு சொல்கிறோம்? ஒரு ஸ்வீட்டுங்கிறது அந்த பொருளா அல்லது அதுக்குள்ளே இருக்கிற தன்மையா? தன்மை தானே. அப்போ ஒரு சொல் சொன்னீங்கன்னா அது பொருளை குறிக்குமா, அதனுடைய தன்மையை குறிக்குமா? இப்போ ஒரு கல்லுன்னு சொல்கிறோம். கல்லுன்னா உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். கல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ நான் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கல் கொடுக்குறேன். இங்கே கையில் வாங்கிட்டு இப்படி ஒரு அழுத்துறீங்க. கல் அழுத்துனா என்ன ஆகும்? ஹார்டாக இருக்கும். இது பொதன்னு விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோ. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது கல் இல்லை, தோற்றம் அல்ல. இறைவன் என்றால் இறை தன்மை என்று பொருள். இட் இஸ் நாட் காட் பட் காட்லினஸ். அப்போ நாம் எதை உணரணும்? நமக்குள்ளாக இருக்கிற இறை தன்மைன்னு வச்சு. இறைவன் என்றால் இறை தன்மை என்று பொருள். இட் இஸ் நாட் காட் பட் காட்லினஸ். அப்போ நாம் எதை உணரணும்? நமக்குள்ளாக இருக்கிற இறை தன்மைன்னு வச்சு. சிவத்தன்மை என்ன உணர்ந்தவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. பெரியவர்கள் சொல்கிறாங்க, நீ தவம் செய்தால் ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின், அதை உணர்ந்தால். உணர்ந்தவங்க அடுத்த சொல்கிறாங்க அது ஆனந்தமாக இருக்கும். பரமானந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா? பரமானந்தம் என்பது ஒரே சொல்லல்ல, பரம் கூட்டல் ஆனந்தம். பரம் எப்படி இருக்குதான்? ஆனந்தமாக இருக்கு. சிவானந்தம், சிவம் எப்படி இருக்கு? சிவானந்தம். சிவம் ஆனந்தம், பரம் ஆனந்தம். அப்போ நமக்குள்ளாக இருக்கிற சிவம் நமக்கு சொல்லி வச்சாங்க. சிவம் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்குது சிவம் அல்ல, எதுதான்? ஆனந்தம். அப்போ நீங்கள் ஆனந்தத்தை உணர்ந்து கொண்டால், எப்போது கண்ண முன்னாலும் ஆனந்தத்தை உணர முடியுமானால் வெளியில் என்ன செய்ய மாட்டோம்? யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஆனந்தத்திற்காக பிறகு துன்பம் கொடுக்க மாட்டோம். இப்போ அறம் எப்படி வந்து போச்சு? இயல்பாக வந்து போச்சு. இதுதான் மகரிஷி சொல்கிறாங்க, அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறவகுத்தோர்.
அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். நாம் வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு மகரிஷி இல்லை, அவருடைய சீடர்கள் இருக்கிறோம். இனி வருங்கால சந்ததிகளுக்கு நாம் யாராக வாழ்ந்து காட்டணும்? வேதத்திலேயே வாழ்ந்து காட்டணும்னா என்ன அர்த்தம்? அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்து அதை வாழ்ந்து காட்டி நம்ம குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டணும். இங்கே இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள் நம்முடைய வீட்டில் வாழ்ந்து காட்டினா அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? அது அதே அறத்தில் வாழும். இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த மனவளக்கலையை கொண்டு வரணும். எப்படி? சிந்தனை செய்யும். என்ன சிந்தனை செய்கிறோம்? உண்மையில் நான் தேடுகிற மிகப்பெரிய இன்பம் பொருளில் இல்லை, உறவுகளில் இல்லை, அது இருக்கும் இடம் என்னுடைய ஆழ்மனம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, புரிந்து கொண்ட பிறகு பயிற்சி செய்ய வேண்டியதானே? ஆழ்ந்து தவம் செய்து அகம் நோக்கி சென்று அகன் அமர்ந்து அறிவில் அறிவாய் நிலைத்து அந்த ஆனந்தமாக. ஆனால் சார் இருந்து பார்த்தேன், நல்ல உணர்வு கிடைக்குது, புருவ மத்தியில் உச்சிலையும் நல்லா கிடைக்குது. ஆனால் ஒன்றும் நீங்கள் சொல்கிற ஆனந்தம்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்கலையே அப்படின்னா என்ன காரணம்? மனம் பெனிட்ரேட் பண்ண முடியல, ஜீவனுக்குள்ளாக மனம் ஊடுருவி செல்ல முடியல. ஏன் செல்ல முடியல? மனதில் நிறைய தடைகள், நிறைய ஆசாபாசங்கள், இவையெல்லாம் குப்பை மாதிரி உள்ளே இருக்கு, தூக்கி போட முடியாது. புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த புரிதல் தான் வேணும். இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த புரிதலே ஞானம். ஞானம் என்பது எங்கோ போய் வாங்கக்கூடியதல்ல. திஸ் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். என்ன சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்? நான் தேடுகிற அமைதியும் ஆனந்தமும் பொருள் தொடர்பிலோ மனித உறவுகளிலோ இல்லை, மாறாக அது என்னுள் நானாகவே இருக்கிறது. வார்த்தையை பாருங்க, என்னுள் இருக்குன்னு மட்டும் சொல்லலை, என்னுள் நானாகவே இருக்கிறது. தட் மீன்ஸ் திஸ் செல்ஃப் இஸ் ஜாய். எது ஆனந்தம்? திஸ் செல்ஃப், எது நானாக இருக்கிறதோ அந்த சத்பொருளே ஆனந்தம். சிவம் தானே நானா இருக்கு, அந்த சிவமே ஆனந்தம் சொல்றாங்க. இப்போ நாம முயற்சி எடுத்து அந்த மாதிரி ஆழ்ந்து தவம் செய்கிற போது, தவம் செய்ய விடாமல் தடுக்கிற எண்ணங்களை ஆராய்ந்து, இப்போ தான் எண்ணம் ஆராய்தல் வருது. முதல் அகத்தாய்வில் முதல் பாடம் எண்ணம் ஆராய்தல். ஏன் இதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் எழுகிறது? இதை செய்தால் எனக்கு இன்பம் கிட்டும். ஆனால் நீங்கள் நினைக்கணும், இதுக்கு முன்னாடி செய்தோமே, இல்லை வேறு யாரோ செய்தார்களே, அவர்களுக்கு இன்பம் கிடைத்ததா துன்பம் கிடைத்ததா? இன்பத்தை பெருக்க முயன்ற போது கிடைத்தது உண்மையில் இன்பம் தானா அல்லது துன்பமா? கொஞ்சம் சிந்தனை. துன்பம் தான் இருந்தாலும் அந்த இருந்தாலும் இடத்துக்கு போகக்கூடாது. வட்டிக்கு கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருளை வாங்கினா வட்டி கட்ட முடியலன்னா, பணம் கட்ட முடியலன்னா, நடைமுறை சொல். நான் எப்படி சிந்தனை செய்து வாங்குகிற முடிவுக்கு வந்திருக்கணும்? மாதம் என்னால் 7000 ரூபா கட்ட முடியும், எனக்கு இவ்வளோ ரூபா வருமானம் வருது, வீட்டு செலவு போக மிச்சம் இவ்வளோ வருது, அதில் ஒரு சிறு பகுதி தான் இது அப்படின்னு முடிவு எடுத்தால் வாங்கலாம். எந்த முடிவும் எடுக்காமல் இவர் கார் வாங்கினாருங்கிறதுக்காக நான் இவர்கிட்ட போய் கடனுக்கு கார் வாங்கி கட்ட முடியலேன்னு வச்சுக்குவோம். இந்த பழைய காலத்தில் இந்த காருக்கு என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ப்ளஷர் கார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ சின்ன ஆளுகளுக்கு தெரியாது. ப்ளஷர் கார். இந்த கார் இப்போ ப்ளஷராக இருக்குமா பெயினாக இருக்குமா? ப்ளஷர் காரு கடனுக்கு வாங்கிட்டு 2 மாதம் டியூ கட்டலை, நோட்டீஸ் வந்திருக்கு. இவர் கார் ஓட்டிட்டு போகிறார், ஏசி கார். இப்போ இந்த கார் ப்ளஷராக இருக்குமா பெயினாக இருக்குமா? இப்படி தான் நம்ம வாழ்க்கை பெயின்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தீ. அதான் ஆசை சீரமைத்து. என்ன மாறாயதுலேருந்து இப்போ எங்கே போயிட்டோம்? ஆசை சீரமை. அப்போ யார் ஒருவர் மனவளக்கலை பயிலக்கூடிய நாம தற்சோதனை சரியாக செய்து, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, சரியாக செய்து எண்ணத்தை ஆய்ந்து ஆசையை சீரமைத்து, சினம் கூட தவறு கட்டால் பரவாயில்லை, அது அப்புறம் பார்த்துக்கோ. சினம் அப்புறம் பார்த்துக்கோ, அது ரொம்ப கஷ்டம். முதல்ல எளிதை பிடிப்போம். ஆசையை சீரமைச்சு பழகி சீரமைச்சிட்டிங்கன்னா சினம் வராது. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஆசையை சீரமைக்காத காரணத்தால் தான் என்ன வருது? சினமே வரும். ஆகையினால ஆசையை சீரமைத்து எளிமையாக வாழ கற்றுக்கொண்டால் தவத்தில் என்ன வந்துடும்? ஆனந்தம். ஆனந்தம் வந்ததானால் அறம் உங்களுக்குள்ள என்ன ஆகுது? இப்போ தழைக்கும். தழைக்குதுன்னா என்ன? இயல்பா
தழைத்தல் என்றால் இயல்பாக எது நடைபெறுகிறதோ அது தழைத்தல். அறம் தழைக்கும், அறம் நின்று வாழலாம். இப்போ நீங்கள் யாராக மாறிடுறீங்க மனவளக்கலையில், வேதாத்திரி மகர்ஷி சீடன் இல்லை, இப்போ நீங்கள் இன்னும் 4 பேருக்கு குருவாக மாறுறீங்க. ஏன்னா நீங்கள் அறம் நின்று வாழ்கிறீங்க. அறம் வகுத்தோ அதை வாழ்ந்து காட்டினோ நினைவு கூறுவோம். நீங்கள் வாழ்ந்து காட்டினால் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள், உங்கள் சந்ததி பேரப்பையன் சொல்லுவான், எங்கள் தாத்தா அந்த காலத்தில், பேரப்பை வளர்த்துட்டு 50 வயசு, தாத்தா இல்லை வச்சுக்கோ, எங்கள் தாத்தா அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கண்ணை மூடி அப்படியே இருப்பார், உடல் அசையாது. அப்புறம் எல்லாத்தையும் இனிமையாக பேசுவார். யார் ஏதாவது கேட்டால் இருக்குமானா இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பார். எங்கள் தாத்தா மாதிரி பெரிய ஆளை நான் பார்த்ததே இல்லைப்பா. தாத்தாவுக்கு இப்போ யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? அதான் சர்டிஃபிகேட், அதான் சான்றோன். பேரனுக்கு தாத்தா சான்று சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் யாராக மாறணும்? இல்லைன்னா பயன் இல்லை. சான்றோன். நம்ம குழந்தைகள், நம்ம பேர பிள்ளைகள்லாம் நாளைக்கு நினச்சி பார்க்கணும். நாம் ஒரு நாள் இறந்து கிடப்போமே எல்லாரும். அந்த இறந்து கிடக்கும்போது எல்லாரும் அழுவாங்க. ஆனால் என்ன சொல்லி அழணும் தெரியுமா? இவர் மாதிரி நல்ல மனுஷன் இல்லையே, போயிட்டாரே. மனைவி அழணும், பிள்ளைகள் அழணும், என்ன சொல்லி அழணும்? இவர் போயிட்டாரே, சொத்து போச்சேன்னு அல்ல, இவர் எப்படி வாழ்ந்தார், எவ்வளோ சான்று சொன்னார், எனக்கு எவ்வளோ கதையின் மூலமாக எங்கள் தாத்தா எனக்கு சொல்லுவாங்க, இப்போ எனக்கு இனி யார் சொல்லி தருவாங்க? இப்படி ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ந்த குடிமகனாக அமைதுக்குத்தான் யோக வாழ்வுன்னு பேர். யோக வாழ்வுன்னா என்னப்போ? நீங்கள் சான்றோனாக மாறி நாமும் இனிமையாக வாழ்ந்து பிறரும் இனிமையாக வாழ்வதற்கு சான்று பகிரக்கூடிய சான்றோனாக அமைந்து வாழுதல் யோக வாழ்வு. இதுக்கு நம்ம தயார்படுத்தணும். பிரம்மஞானத்தில் காந்த தத்துவம், இறைவனா யார், இறைவனா யாராக இருந்தால் நமக்கு என்ன? நான் யார்? நான் சான்றோர். நான் யார்? சான்றோர். இறைவனை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்மை பற்றி நாம் சிந்திக்கணும். கவலைப்படுத்தலைன்னா நம்மை பற்றி சிந்தித்து என் ஆனந்தத்திற்கு, என் துன்பத்தை போக்க, என் இன்பத்தை பெருக்க நான் செய்ய வேண்டிய வழி என்ன? சுயசிந்தனை. சுயத்தை பற்றி சிந்தனை. சுய சிந்தனைன்னா சுயத்தை பற்றி சிந்தனை. அந்த சுய சிந்தனையில் முடிவில் இறைவனை பற்றி வரும். அது ரெண்டாவது பார்ப்போம். ஸோ முதல் படி நம்ம வாழ்க்கையில் நல்ல தவம் செய்யணும், தற்சோதனை செய்யணும். நடைமுறை வாழ்க்கையில் முடியாது என்று சொல்லாமல் முடியும் என்று சொல்லி அது செய்து வந்தால் 1 வருஷம் ஆகலாம். ஏன்னா பழக்கம் நம்மகிட்ட நீண்ட நாள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம். 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம், 10 வருஷம் ஆகட்டுமே. ஒரு பிஏ டிகிரி வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 17 வருஷம் படிக்கணும். 3 வருஷம் எல்கேஜி யூகேஜி +2 சரிதானே? இதுதான் பிஏ டிகிரி. 17 ஆண்டு. நான் சொல்கிறது ஆன்மீக கல்வி 10 வருஷம் ஆகட்டும். இந்த மனம் தூய்மையாகி போச்சு. நம்ம மனசு சொல்லுது, இந்த மனம் தூய்மையாகி போச்சு, ஆனந்தமாக இருக்குது, எங்கேயுமே தவறு இல்லை, யாரிடமும் குறை இல்லை, வெறுப்பதற்கோ வெதுப்பதற்கோ ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த மனம் சொன்னால் அது 10 வருஷம் போதுமா? 10 வருஷத்தில் முடித்தா நாமெல்லாம் யார்? பாக்கியவான்கள். உண்டா இல்லையா? 10 வருஷமானு கேட்காதீங்க, 10 வருஷம். அந்த 17 வருஷத்தோடு ஒப்பிட்டு பாரு. 10 வருஷம் கூட தேவையில்லைங்க. நிச்சயம் இன்னைக்கு நைட்டில் தூங்காதீங்க. இன்னைக்கு நைட்டில் படுத்துட்டு உங்களுக்கு உள்ளே போங்க. உங்களுக்கு உள் என்பது மிக தொலைவா மிக அருகாமையா? இட் இஸ் அதான் ஜீசஸ் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. இட் இஸ் வெரி நியர் டு யூ. மனம் திரும்புங்கள். நீ எங்கேயும் போகணும் கூட சொல்லு, ஜஸ்ட் மனம் திரும்பி பாரு, உனக்கு அருகாமையில் இருக்குது. நமக்கு அருகாமையில் இருக்குது நம்ம மனசு. இறை ஆட்சி பரலோக ராஜ்யம் மிக அருகாமையில். அப்போ எங்கேயும் போக வேண்டியதில்லை. இன்னைக்கு நைட்டு கூட தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் திஸ் மொமெண்ட் இட் இஸ் பாசிபிள். எப்போ கொஞ்சம் உங்கள் மனசை திரும்பி பாருங்கள், என்ன இருக்குது, அமைதி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் மனம் திரும்புங்கள். மனம் வெளியில் போனால் தான் எண்ணம், உள்ளே போனால் எண்ணம் கடந்து வரும். அப்படி பார்க்க முடியுமான முடியும். ஆனால் அதை உறுதியாக வைத்துக்கொண்டு விழிப்பு நிலையோடு நாளை காலையில் எழும்புவது. ஏன்னா இரவு தூங்கும்போது தூங்கலை, நான் சொன்னது மாதிரி உங்கள் மனசையே பார்த்தீங்க, உங்களை அறியாமே தூங்கிட்டீங்க. ஆனால் மனசை பார்த்துட்டே தூங்குனீங்களா இல்லையா? எழும்போது மனதை பார்த்து கொண்டே எழுவீங்க. அதான் விழிப்பு நிலை, அவேர்னஸ். இந்த அவேர்னஸை தக்க வைத்து கொண்டால் ஒன்றுமே இல்லை, உடலில் நோயே இல்லை. உள்ளே இருக்கேன், உள்ளே இருக்கிற ஆனந்தம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே தான் வலி தெரியல, சரிதானே? அப்போது நீங்கள் என்று உங்கள் மையத்தை அடைகிறீர்களோ
அன்றிலிருந்து அந்த க்ஷணத்திலிருந்து துன்பம் என்பது இல்லை, ஆனந்தம் மட்டுமே. இதை நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி சிந்தித்து புரிஞ்சுக்கிட்டா தான் மனவளக்கலையில் நகர முடியும்.